இந்தியாவினுடைய மிக முக்கிய ஆளுமையும் எழுத்தாளருமான ஜெயமோகன் இணைந்திருக்கின்றார். ஜெயமோகன் நவீன தமிழின் முக்கியமான ஆளுமை, நாவலாசிரியர், சிறுகதையாளர், மொழிபெயர்ப்பாளர், தமிழ் இலக்கிய உலகில் தொடர்ந்து காத்திரமான விவாதங்களை எழுப்பி வருப்பவர். ஈழ இலக்கியவாதிகள் குறித்த இவரது விமர்சன நூலை எனி இந்தியன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ஈழப் போராட்டத்தின் பின்னணியில் இவர் எழுதிய உலோகம் நாவல் கிழக்கு பதிப்பகம் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையிலே இன்று ஜெயமோகனோடு நேர்காணலை நடத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ஜெயமோகன். வணக்கம். எழுத்தாளர்கள், கலைஞர்கள் மனித படுகொலைக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக நின்றிருக்கிறார்கள். கடந்த கால வரலாறுகள் அதைத்தான் எங்களுக்கு கூறுகின்றது. ஆனாலும் தமிழக எழுத்தாளர்கள் இவ்வகையில் ஈழப்படுகொலைகள் தொடர்பாக என்ன நிலைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை கூற முடியுமா? உலகம் முழுக்கவே எல்லா எழுத்தாளர்களும் ஒன்று இது போன்ற மானுட படுகொலைகளுக்கு எதிராக மிக வலிமையான தீவிரமான கருத்துக்களை தான் முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதே போல எல்லா எழுத்தாளர்களும் ஏறத்தாழ ஒரே குரலில் இந்த மானுட அழிவை, இந்த மனிதாபிமானமற்ற படுகொலைகளை வலிமையாக கண்டித்து வருகிறார்கள். ஆனால் தமிழகம் போன்ற ஒரு சூழலில் எழுத்தாளர்களுடைய இடம் மிக மிக குறைவானது. எழுத்தாளருடைய வாசிப்பு, எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், எழுத்தாளருடைய குரல் எல்லாமே மிகச் சிறிய அளவுல தான் இருக்கு. ஆகவே வேற்று மொழிகளில், மலையாளத்திலோ அல்லது கன்னடத்திலோ ஒரு எழுத்தாளர் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு வரக்கூடிய முக்கியத்துவமோ அதற்கு மேல் வரக்கூடிய கவனமோ இங்கே கிடையாது. ஆகவே எழுத்தாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து அவருடைய வாசகர்கள் அடங்கின ஒரு சிறிய வட்டத்திற்குள் தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான ஒரு எதிர்ப்பும், ஒரு வருத்தமும், ஒரு கண்டனமும் தான் நிர்வாகி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். பொதுவாக வியட்நாம் யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈராக் யுத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடந்த காலத்திலே இடம்பெற்ற மானுடர்களுக்கு எதிரான பாரிய யுத்தங்களின் போது அந்த நாடுகளில் வாழ்ந்த எழுத்தாளர்கள் அல்லது அந்த நாடுகளோடு தொடர்புடைய நாட்டுக்கு வெளியில் வாழ்ந்த எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் எல்லாம் தங்களுடைய ஆக்ரோசங்களையும் கடுமையான கோபங்களையும் தங்களுடைய படைப்பு இலக்கியங்களிலே, படைப்புகளிலே பதித்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறானதொரு சூழலோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஈழம் மிக அண்மையில், இந்தியாவுக்கு அண்மையில் இருந்த போதிலும் ஈழ இனப்படுகொலை குறித்து இந்தியாவில் படைப்பு உலகம் அதனை எந்தளவு தூரம் பதிவுக்குட்படுத்தியது என்பது விமர்சனத்துக்குரியது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது தொடர்பாக நீங்கள் ஒரு சிறந்த படைப்பாளர் என்ற வகையிலே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? படைப்புக்கும் கருத்து நிலைகளுக்கும் உடன் நேரடியான உறவு கிடையாது. எனக்கு மிக தெளிவாக, எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் அப்பட்டமாக சொல்ல வேண்டிய விஷயத்துக்காக நான் ஒரு கதையோ ஒரு நாவலோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நினைக்கிறேன். அதை அப்பட்டமாக தெளிவாக எந்த விதமான ஐயத்திற்கிடங்கள் சொல்வதற்காகத்தான் நான் முயல்வேனே ஒழிய ஒரு புனை இலக்கியத்திற்கு செல்ல மாட்டேன். புனை இலக்கியத்திற்கு நான் சொல்லும் போது அங்கே ஒரு சாம்பல் பகுதி, கருப்பும் அல்லாத வெளுப்பும் அல்லாத ஒரு பகுதி இருக்க வேண்டும். நான் ஆராய்ச்சி செய்து எடுக்க, சிந்தனை செய்து எடுக்க, கற்பனை செய்து எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அங்கே இருக்கணும். அது இல்லாத போது புனைவெழுக்கத்திற்கான ஊக்கம் அங்கே வருவதில்லை. உலகம் முழுக்கவே இது மாதிரியான விஷயங்களை கருத்து சொல்லக்கூடிய, போராடக்கூடிய படைப்பாளிகள் நேரடியாக கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் உள்ள மானுட அற பிரச்சனைகள் எதையாவது எழுத வேண்டும் என்றால் தான் புனை விளக்கத்துக்குள் சென்றிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஈழத்திலே கூட இவ்வளவு பெரிய மானுட அழிவும், இவ்வளவு பெரிய போரும் நடந்தும் கூட மிக குறைவான அளவுக்கு தான் ஈழ இலக்கியத்தில் இருந்தே வந்திருக்கிறது. எழுத்துல நிறைய படைப்பாளர் இருக்கிறார்கள், மிக குறைவான அளவு தான் படைப்புகள் வந்திருக்கிறது. ஒப்பீட்டு நோக்கில் அதற்கு இணையான படைப்புகள் தமிழிலும் வந்திருக்கின்றன என்றுதான் நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த ஈழ இனப்படுகொலை குறித்து சேனல் 4 இலங்கையின் கொலைக்களம் என்ற படத்தை நீங்கள் முழுமையாக பார்த்திருக்காவிட்டாலும் கூட, அந்த சேனல் 4 கொண்டு வந்த இலங்கையின் கொலைக்களத்தில் காணப்படுகின்ற காட்சிகள் ஏற்கனவே ஊடகங்களிலே படங்களாக வெளிவந்திருக்கின்றன. அச்சு ஊடகங்களிலே அவை பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே அந்த ஆவணப்படம் அல்லது அது குறித்த
அதிர்வுகள் ஒரு கலைஞனாக உங்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அந்த ஆவணப்படத்தை முழுமையாகவே நான் கனடாவில் இருந்தபோது என்னுடைய நண்பரும் மூத்த எழுத்தாளருமான முத்துலிங்கம் அவருடைய வீட்டில் வைத்து பார்த்தேன். அது மிக மிக மனதை உழுக்கக்கூடிய, வருத்தம் தரக்கூடிய ஒரு 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 படம். அது ஒரு ஆவணம். அதுல சில படக்காட்சிகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அங்கு என்ன நடந்தது என்பது தெரிகிறது. ஆனால் இது ஒன்று பெரிய ஆச்சரியத்தையும் அல்லது ஒரு அதிர்ச்சியை ஒழிக்கக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் கடந்த 25 ஆண்டு அல்லது 30 ஆண்டு கால வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது எல்லா அரசுகளும் இந்த வன்முறையை எந்த விதமான மனத்தயக்கமும் இன்றி செய்திருக்கின்றன. ஏனென்றால் 70களிலே வங்காளத்தில் நக்சல் பாரியாலை எழுந்த போது இந்திய அரசு இந்த படுகொலைகளை செய்திருக்கிறது. ஏறத்தாழ இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை கண்டுதான் இந்திய அரசு பஞ்சாப் பிரச்சனையை தீர்த்திருக்கிறது. எப்போதும் ஆயுதம் ஏந்தி அரசுக்கு எதிரான போராட்டம் என்பது அரசை மிகப்பெரிய ஒரு வன்முறையை நோக்கி கொண்டு செல்லக்கூடியதா இருக்கு. இலங்கையிலே கூட ஜனதா விமுக்தி பெருமனுக்கு எதிராக சிங்கள அரசு எடுத்த நடவடிக்கைகளும் ஏறத்தாழ இதே மாதிரியான ஒரு வன்முறை ஒரு வெறியாட்டமாகத்தான் இருந்திருக்கிறது. வேறு ஏகப்பட்ட இளைஞர்களை அப்போது கொண்டு வைத்திருக்கிறார். அரசாங்க வன்முறை என்பது எப்போதும் அரசாங்கத்துக்கு பின்னாலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அந்த வன்முறைக்கு எதிரான போராட்டம் இப்போது சாதாரண மனிதர்களை பலி கொள்வதாக ஆகிவிட்டது. அந்த மக்களுடைய கதறலை பார்க்கும்போது அவர்களுக்கும் அதிகாரத்துக்கும், அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும், அவர்களுக்கும் கோட்பாடுகளுக்கு எந்த தொடர்பு இல்லை என்ற எண்ணம் வருகிறது. இதற்கோ யாரோ நடத்திய ஒரு போரில் அந்த அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலியாக்கப்பட்டிருக்கார்கள் எண்ணம் வருகிறது. அதை கொள்ளையாக கோட்பாடாக பார்ப்பதை விட அப்பட்டமான ஒரு மானுட அழிவு என்ற இடத்துலதான் எனக்கு பார்க்க தோன்றுகிறது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என் மனதை இன்றைக்கு உறுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அது ஒரு ரணமாக அவளித்துக் கொண்டே இருக்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனை பொதுவாக தமிழக அறிவுலக மட்டத்தில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இதனது எதிர்கால விளைவுகள் எத்தகையதாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஈழ பிரச்சனை இங்கே பலவிதமான விஷயங்களோடு கலந்துதான் பேசப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இங்கே தமிழ் தேசிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதை மிக மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மக்களுக்கு அதில் எந்த அனுதாபமோ அதில் எந்த அக்கறையோ கிடையாது. அது ஒரு மானுட எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு பாசிஸ்ட் போக்கு கொண்ட ஒன்றுதான் இங்க தமிழ் தேசியத்தை இங்கே உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கே இருக்கக்கூடிய பிராமண எதிர்ப்பு பார்வை ஒன்று இருக்கிறது. பரவலாக அது ஒரு ஜாதிய நோக்காக கருதப்படுகிறது ஒழிய அது ஒரு முற்போக்கான விஷயமாக கருதப்பட்டதில்லை. கடந்த காலத்திலே ஈழத்தில் இருந்த உண்மையான மக்கள் பிரச்சனை, உண்மையான ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்த ஒரு உண்மையான வரலாற்று பிரச்சனையை இந்த இரு சாராரும் தங்களுடைய பிரச்சனையாக கலந்து இங்கே முன்வைத்தார்கள். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பொறுத்தவரை இது ஒரு விதமான தமிழ் தேசிய சார்ந்த பிரச்சனையாக, பிராமண எதிர்ப்பு பிரச்சனையாக, இந்திய தேசத்திற்கு எதிரான பிரச்சனையாக கருதப்படுவதனால் கணிசமாக இந்தியர்களுக்கு இந்த விஷயத்தில் பெரிய ஈடுபாடோ பெரிய மதிப்போ இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த கருத்தை மாற்றுவதற்காக இந்த விஷயங்களோடு இணைத்து இதை பார்க்காதீர்கள், இதை ஒரு மனித பிரச்சனையாக பாருங்கள் என்று திருப்பி கடந்த 20 வருடங்களாக சொல்லி வந்தும் கூட அதிகமான ஆட்களை அதை புரிந்து கொள்ள வைக்க முடியவில்லை என்ற எண்ணம் தான், என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. ஈழ பிரச்சனை இங்கே ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக, ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியாக மட்டுமே முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இந்தியா முழுக்க, இந்தியாவில் உள்ள முற்போக்கு அணிகளில் அத்தனை பேருக்கு அது முன்வைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இங்குள்ள வெறுப்பு அரசியல் ஒரு பகுதியாக அது முன்வைக்கப்பட்டது. அதை ஈழ பிரச்சனையை சார்ந்து பேசியவர்கள் அனுமதித்ததும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த மனித உரிமைகளை பற்றி பேசுகின்ற பொழுது மனித உரிமைகள் என்பது சொத்துடைமையாளர்களுடைய உரியது, அவர்கள் அதை பயன்படுத்துவது என்று இடதுசாரி கண்ணோட்டமுடையவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு சாரார் கூறுகிறார்கள் இந்த மனித உரிமைகள் என்பது நாடுகளை பிடிக்கும் தந்திரத்துக்காக இந்த மேலாதிக்க சக்திகள் மேற்கத்தியம் பயன்படுத்துகின்ற ஒரு வழிமுறை என்று கூறுகிறார்கள். இவ்வாறு மனித உரிமைகள் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது, இவ்வாறான பாரிய யுத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது மனித உரிமைகள் பற்றி இந்த பல நாடுகள் கவனத்தில் கொள்வது அது உண்மையான மனித உரிமை கண்ணோட்டத்துக்குரியது என்று பார்க்கிறீர்களா? அல்லது அந்த மனித உரிமைகள் குறித்து நீங்கள் படைப்பாளி என்ற வகையில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? மனித உரிமைகளை பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும்
ஒரு வகையான இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பது உண்மைதான். உதாரணமாக ஐரோப்பிய நாடுகள் அவர்களுடைய ஆதரவோடு நடத்தப்படக்கூடிய இடங்களில், அதாவது ஈராக் முதலிடங்கள் நடக்கக்கூடிய மனித உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் பிறக்கூடிய மனித உரிமைகளை பற்றி அதிகமாக பேசுகிறார். முற்போக்கு முகாமை சேர்ந்தவர்கள் சீனாவில் தியானன்மென் ஸ்கொயர் முதல் இன்று வரைக்கும் நடந்து வரக்கூடிய மனித உரிமைகளை பற்றி பேசுவதில்லை, திபெத்தில் நடந்து வரக்கூடிய ஒடுக்குமுறை பற்றி பேசுவதில்லை, ஆனால் தங்களுக்கு சாதகமான நிலையை பற்றி பேசுகிறார்கள். ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு பேச்சு இருப்பது, மனிதமாவியான உரிமைகளை பற்றி தொடர்ந்து ஒரு விளையாடல் இருந்து கொண்டே இருப்பது, மனித உரிமைகள் மீறப்படும் இடங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக மிக நல்ல விஷயம், மனித உலகத்திற்கு ஒரு மிக நன்மையான ஒரு விஷயம் என்றுதான் நினைக்கிறேன். ஆகவே எந்த வகையில் யார் எந்த நோக்கோடு மனித உரிமைகளை பற்றி பேசினாலும் அது வரவேற்கக்கூடியதுதான், அது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சென்ற ஒரு 50 அல்ல 100 வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரியான பேச்சே உலக அரங்கில் இருந்தது கிடையாது. யாரை வேண்டுமென்றாலும் அரசோ அல்லது எதிர் அரசாங்கமோ சுட்டு தள்ளலாம் என்ற நிலை இருந்தது. ஆனா இன்றைக்கு அது முடியாது. அது மனித மனசாட்சியை நோக்கி வைப்பதற்கான சில ஊடகங்கள், சில அமைப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. இது இந்த மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடிய முற்போக்கான ஜனநாயகவாதிகளால் கொண்டு வரப்பட்டது. ஆகிய அவருடைய உள்நோக்கு என்னவாக இருந்தாலும் மனித உரிமைகளை பற்றி பேசும்போது அவங்க பேசப்படும் விஷயம் உண்மையா இல்லையா என்பது மட்டும்தான் பார்க்கப்பட வேண்டிய என்றுதான் நான் நினைக்கிறேன். இறுதியாக இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான இன்றைய ஒரு குழம்பிய சூழலில் ஒரு மாற்று அரசியல் என்பது பற்றி நீங்கள் ஒரு படைப்பாளி என்ற வகையில் சிந்திக்கிறீர்களா, அல்லது மாற்று அரசியல் என்பதன் உடைய அர்த்தப்பாடு என்ன என்று நினைக்கிறீர்கள்? ஒன்று, இந்தியாவிலே செய்யப்படக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னவென்றால், இந்த இவ்வளவு பெரிய ஒரு படுகொலைகள் நடந்த போது இந்தியாவில் இருந்தக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த விஷயத்தையும் செய்யவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு திரும்ப எழுத்தாளர் என்ன செய்யறாள் என்று கேட்கிறவர்கள் அரசியல்வாதிகள் வெறும் வாய்த்தவிடால் தான் விட்டால் என்ற உண்மையை மறந்துவிடுகிறார்கள். இந்தியாவிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கூட ராஜினாமா செய்யவில்லை. முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு இவ்வளவு சத்தம் போடக்கூடிய அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் மத்திய அரசியல் பொறுப்பில் இருந்தார்கள். அவர்களுடைய வலுவில் தான் மத்திய அரசு அன்றைக்கு இருந்தது. ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் கூட ராஜினாமா செய்யவில்லை. மாறாக அன்றைக்கு திருமதி கனிமொழியோட தலைமையிலே எழுத்தாளர்களை திரட்டி கொண்டு சென்று சென்னையிலே மெரினாவிலே அமர வைத்து போலியாக ஒரு எதிர்ப்பை ஒரு எதிர்ப்பை உருவாக்கி ஒரு கண்துடைப்பு நாடகத்துக்கு தான் எழுத்தாளர்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். காரணம், ஸ்பெக்ட்ரம் மாதிரியான ஊழல் விஷயத்தில் அந்த அம்மா மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அதை மறைப்பதற்காக மத்திய அரசை ஒரு பக்கம் போலியாக எதிர்ப்பதற்காக இந்த எழுத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். இவ்வாறு தமிழகத்திலே உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒரு வகையான போலி வேடத்தை போடுகிறார்கள். இந்த போலி வேடத்தை தாண்டி தமிழகத்தில் இப்போதைக்கு ஒரு உண்மையான ஒரு எதிர்ப்பு கொஞ்சமா உருவாகி வந்திருப்பது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடியது. இதுமே இப்போது நாம் நடவடிக்கக்கூடிய நடவடிக்கை, இப்போது நாம் குழைக்கக்கூடிய கண்டனம், இதன் வழியாக எதிர்காலத்திலாவது இம்மாதிரியான ஒரு மாபெரும் வன்முறை எளிய மக்களுக்கு நடக்கும் போது சிலருக்காவது கொஞ்சம் ஒரு தயக்கம் உருவாகும். ஆக இப்போது தமிழக அரசியலில் செய்ய வேண்டியது இதற்கு எதிராக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வலிமையான ஒரு கண்டனத்தை உருவாக்குவது, அதற்கு எங்கெங்கு கிடைக்குமோ எல்லா ஆதரவையும் திரட்டுவதுதான். ஈழத்தை பொறுத்தளவு இப்போது ஜனநாயக ரீதியான ஒரு அரசியலை ஆரம்பித்து தொடர்ந்து நீண்ட கால அளவில் மனித உரிமைகளுக்காகவும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் தேசிய உரிமைகளுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஜெயமோகன் அவர்களே, மிக அருமையாக ஒரு படைப்பாளி என்ற வகையில் உங்களுடைய சிந்தனைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக GDBC.FM வானொலி மற்றும் globaltamilnews.net இணையம் சார்பாக, நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.